ஆனந்தத்துல இப்ப பாரு, இத நீ முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ இது மலைன்னு வச்சுக்கோ. இதான் குறிஞ்சி. மலையை ஒட்டிய பகுதி இங்கதான் காடு. இந்த பகுதி தான் பாலை. இந்த பகுதி தான் முல்லை காடு. இந்த ஆறு அப்படியே அமைதியா ஓடுது. இங்க மருதம் கடல்ல போய் கலந்துடுச்சு. இந்த இடம் நெய்தல். இங்கதான் முத மனிதன் தோன்றினான் என்று சொல்லுகிறார்கள். இந்த கல்லு தோன்றி இங்க மண்ணு தோன்றாத காலத்துக்கு முன்பே நம்மால் பிறந்துட்டாரு. உலகத்திலேயே முதல் குரங்கு தமிழ் குரங்கு, அதானே சொல்லணும்னா. ஆக இவன் என்ன சொல்ல வந்தான்? வெறும் கற்பனைன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி முத்தக்குடி அஜயனார் எதிரார் பொறுப்பாளை அவர் சொல்லியிருக்காருன்னா இதான் அர்த்தம். கல் தோன்றி மண் தோன்றா. உனக்கு தெரியும், மழை லட்சக்கணக்கான ஆண்டுகள் பெய்து கொண்டே இருந்தன. பூமி குளிர்ந்தது, இரியது, மலைகள் தோன்றியன, ஆறுகள் தோன்றியது, கல்ல உருட்ட ஆரம்பிச்சது. ஒரு கன சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? ஜாக்கிரதையில படிச்சிருப்பேன். நான் உனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கன சென்டிமீட்டர் மண் உருவாக்கணும். மண் அவ்வளவு சீக்கிரம் உருவாக்க முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் உருவாக்கிட முடியாது. ஆனா இந்த கல்ல மண்ணா ஆக்கணும்னா எவ்வளவு ஆண்டுகள் போகணும்? இவன் சொல்றான் கல்லு தோன்றுச்சுங்க, ஆனா மண்ணு தோன்றலைங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல வீரத்தோட, இந்த வீரங்கள்லாம் கற்பனை, அது விட்டு ஏதோ மனுஷன் தோன்றிட்டான், தமிழன் தோன்றிட்டான், அந்த கற்பனையை ஒதுக்கணும். எல்லாத்திலும் கற்பனை. புலவன்னா கற்பனை ரீல் விடாதவன் புலவனே கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் ரீல் நினைச்சிடக்கூடாது. திருவள்ளுவர் தான் ஒரு கவிஞர், அவர் ரீல் விட்டாருன்னு சொல்ல முடியுமா? தங்களுக்கே புலவர்கள் தான் கவிஞர்கள், எல்லாம் ரீல் விடுறான்னு சொல்ல முடியும். ஆகவே மாணவர்களே, இப்போ நமக்கு இங்க தோன்றியவன் இங்க இவன் 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 என்ன பண்ணிருப்பான் சாப்பாட்டுக்கு? குறிஞ்சி நிலத்துல வேட்டை சமுதாயம் தான். கேட்டா சொல்லிட்டார். இங்க வேட்டை சமுதாயம். வேட்டை சமுதாயம்னா என்ன? நாளைக்குன்னு உணவு வச்சுக்காம. வேட்டை சமுதாயத்தினுடைய முதல் இலக்கணம் என்னது? நாளைக்குன்னு நீ உணவு வச்சுக்கூடாது. வச்சுக்க முடியாது, கூடாது. நம்ம என்ன பிரிட்ஜ வச்சுருக்கிறோம், அவங்ககிட்ட பிரிட்ஜ் வாங்கி கொடுத்த வச்சிருந்துருப்பான். இன்னைக்கு வேட்டையாடினா அந்த உணவு நாளைக்கு கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. அதனால ஆகவே அன்னைக்கு அன்னைக்கு வேட்டையாடணும். மிருகங்களை போல சிங்கம் புலிலாம் என்ன பண்ணுது? அன்னைக்கு அன்னைக்கு வேட்டையாடணும். பறவைகளோட அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிடணும். அதுதான் வேட்டை சமுதாயம். அந்த வேட்டை சமுதாயம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 அல்லது 50 கிலோமீட்டர் வட்டத்துக்கு மேல தாண்டி போக மாட்டோம். நீங்க ஏன் சுத்தி சுத்தி வரணும்? இதுல இருக்கக்கூடிய மலைகள்லாம் உனக்கு தெரியும், இதுல இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் உனக்கு தெரியும், நீர்நிலை குட்டைகள்லாம் உனக்கு தெரியும், என்னென்ன பயிர்கள் எங்கெங்க எப்போ விளையன்றதுலாம் உனக்கு தெரியும். அந்த மண்ணுகிற உணவு மட்டுமே அவன் சாப்பிடுவான். வேற்று மண் உணவை அவன் சாப்பிட மாட்டான். நீ பீஸா சாப்பிடுவியா? பீஸா சாப்பிடுவேன்னு கேட்ட. நூடுல்ஸ் சாப்பிடுவியா? இந்த கோடையில இருந்து ஒண்ணு, இத்தாலியில இருந்து ஒண்ணு. ஏன் சாப்பிடுற? தோசை சாப்பிடுறியா? சட்னியா இருக்கிறாங்களா? தோசைல என்ன இருக்குது? அரிசி இருக்கு, அதுக்கு உளுந்து இருக்கு, அப்புறம் உப்பு இருக்கு, என்சைம்லாம் இருக்கும். அது விட்டுரு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் தானே இருக்கு. சட்னியா இருக்கிறாங்க. தேங்காய் இருக்கு, பொட்டுக்கொள்ளை இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, பூண்டு இருக்கு, உப்பு இருக்கு, இல்ல இஞ்சி இருக்கு, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதானையா தோசை சாப்பிடும் போது? இட்லிக்கு அதே தான், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பீஸா என்ன இது சொல்லு? மொத்தத்தையும் சொல்லணும். இப்ப நான் உனக்கு இட்லியில தோசையில மொத்தத்தையும் சொல்லிட்டேன். சாம்பார் சொன்னா கூட மொத்தத்தையும் சொல்ல முடியும் எனக்கு, அதனால வேணான்னு விட்டேன். பீஸா சாப்பிடுற இல்ல, அதுல என்ன இருக்க? நிறைய இருக்கு ஆன்சரா. மைதா எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அப்புறம் குடமிளகாய்,
சரி, நீ 2 3 சொல்றதை விட்டுரு. எப்படி செய்யறாங்க தெரியுமா உனக்கு? தெரியல இல்ல. அப்ப என்னக்குதுன்னு தெரியாது உனக்கு. செய்யறத பாத்திருக்கியா? இப்ப அம்மா இட்லி சாப்பிட்டுருப்ப, தோசை சாப்பிட்டுருப்ப, சாம்பார் சாப்பிட்டுருப்ப, அம்மா ஆக்கி போட்டுருப்பாங்க. ஆனா போய் பாக்குறல்ல நீ என்னென்ன வெங்காயம் போடுறாங்களா, தக்காளி போடுறாங்களான்னு. பீஸா செய்யும்போது பாத்திருக்கியா? நூடுல்ஸ் எப்படி உருவாக்குறான்னு அதை பாத்திருக்கியா? மேகி 2 minutes அதானே நமக்கு தேவை. முத்திர குத்தி வச்சுட்டு இருக்கிற என்னன்னு தெரியாத ஒன்று ஏன் சாப்பிடுறீங்க? நீ நான்வெஜ் கூட செய், அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுதுல நமக்கு. வேட்டை சமுதாயி தான் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை தெரிந்தே சாப்பிடும். அது சொல்ல வர. ஐயா திடீர்னு பிசாக்கு போயிட்டாரு, இத்தாலிக்கு ரோம் தேசத்துக்கு போட்டாரு போல நினைச்சிடாரு. நான் நடத்த வேண்டியது வேட்டை சமுதாயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் பீசாக்கும் சம்மந்தம் உண்டு நம்மளை பொறுத்த வரையில. இங்கிலீஷ்காரன் சோறு சாப்பிடுறாங்க. நார்த் இந்தியன் எடுத்துங்க, நம்ம குஜராத்திகளை எடுத்துங்க, அவன் சோறு சாப்பிடுறானா? விரும்பி சாப்பிடுறது எதை? நம்ம சமோசாக்கு வந்துட்டான் தெரியுமா இப்ப ஈவினிங்க? பேல்பூரி இல்ல பானிபூரி பாட்டு போட்டு அது என்ன ஊத்துறானே தெரியாது, காரமா இருக்கு அடிசர் அப்படியே ஊத்தி ஊத்தி பானிபூரிக்கு வந்துட்டான். எல்லாம் நம்ம நார்த் இந்தியன் ஃபுட்டை நம்ம கொடுத்துட்டோம். அது எங்கேயோ விளையுது, எவனோ செய்யற ஒரு ஃபுட்டு, நமக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. டாக்டர் இப்ப சொல்றா, உன் பூமியில வரைய எடுத்து சாப்பிடுறா உடம்புல, இப்ப சொல்றானா இல்லையா? இது வேட்டை சமுதாயத்தினுடைய எச்சம். அதான் வேட்டை சமுதாயம். அவன் சொத்து எது? ஏன்னா நம்ம பின்னாடி வேளாண் சமுதாயத்துக்கு வர போறோம். வேளாண் சமுதாயத்துக்கு வர போறோம். அப்ப வேட்டை சமுதாயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் உனக்கு வேளாண் சமுதாயம் தெரியணும். வரலாறு என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு நிகழ்காலம் புரியும், எதிர்காலம் ஒழுங்கா திட்டமிட முடியும். வரலாறு தெரியும்னு வச்சுக்கோ, சிரமமா தான். ஹிஸ்டரி படி சும்மாவாச்சும் படிச்சு விடு. நான் அறிவு கொஞ்சம் குறைச்சிட போதா நமக்கு ஹிஸ்டரி படிச்சா? ஆக மாணவர்களே, இப்போ இந்த வேட்டை சமுதாயத்துல சொத்து எது? கால்நடை. சொல்லிட்டு வேண்டியது ஆயுதங்கள், உடல் உறுதி, அது நம்ம கையில இருக்க. விலங்குகள் எது? மேயற விலங்குகளா? எந்த விலங்கு? அவன் முதுகுல எவ்வளவு தூக்க முடியுமோ அதுதான் அவன் சொத்து. நீ டென்ட் அடிக்கிறது எடுத்து போறியோ, அது ஆயத்தை எடுத்து போறியோ, இல்லது வயசானவங்க தாத்தா பாட்டியை தூக்கின்னு போறியோ, புரியுதா நான் சொல்றது? நீ குடும்பம்னு ஆயிட்டு பிற்பாடு அதை விட முடியாது. வயசாகி போச்சு, நடக்கவே முடியுதுன்னா ஏதோ ஒண்ணு ஜலச்சமாதி சொல்றாங்க, கட்டிட்டு போக வேண்டியதுதான். தூக்கின்னு போக முடியலனா போட்டு போக வேண்டியதுதான். விலங்குகளுக்கு உணவா வேற என்ன பண்ண முடியும்? வேட்டை சமுதாயம் சிக்கலே வெயிட்டு தூக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு குடும்பம் வந்துருச்சு. வேட்டை சமுதாயத்துக்கு முன்பாக அவனுக்கு குடும்பம் வந்துருச்சு. ஆக மாணவர்களே, இந்த வேட்டை சமுதாயத்துல இருந்து அவன் மெல்ல மெல்ல இனப்பெரு மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக கீழ் நோக்கி இறங்குறான். நமக்கு பாலை நிலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி தான். நம்ம இலக்கியங்கள் பாலைச்சனைன்னு சொல்லுது. மனமும் மனம் சார்ந்த இடமும் தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டுல எங்கன்னா போய் தார் பாலைவனத்தை பார்த்திருக்கியா? தார் பாலைவனம் போன்ற ஒரு பகுதியை நீ பார்த்திருக்கியா? ராஜஸ்தான் போனோம், சகாரா வட ஆப்பிரிக்காவுக்கு போனோம். நமக்கு அதுதான் இப்பயாச்சும் டிவியில பார்க்கணும். எங்க காலத்துல ஒண்ணு கற்பனை தான் எல்லாமே. நம்மளுக்கு கண்ணு கட்டு தூரம் மணலா இருக்குன்னு சொன்னா கற்பனை பண்ணி வேண்டியது. என்ன பண்றது? கண்ணு கட்டு தூரம் தண்ணியா இருக்குன்ற நம்ம கப்பல்ல போய்க்கிறோமா? எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் தனியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. கப்பல்ல ஓடுது அதெல்லாம். இப்போ டிவியில காட்டுறானுங்க எல்லாமே. ஆக மாணவர்களே, இவன் பாலினத்தை விட்டுருங்க, வேட்டை சமுதாயத்திலிருந்து கீழே இறங்கி வரான். முல்லையில வளமான மேய்ச்சல் நிலங்கள், அங்க விலங்குகள் நல்லா செழிப்பா வளர்ந்து அதை அடிமைப்படுத்துகிறான். வேட்டை சமுதாயத்திலேயே ஒரு மிருகம் அடிமையாகி போச்சு, நாய். மனிதன் அடிமைப்படுத்திய முதல் விலங்கு படிச்சிருப்பீங்க நீங்க, அது வேட்டை சமுதாய காலம்.
அதுக்கப்புறம் முல்லை சமுதாயத்துக்கு வரும்போது ஆடு மாடு நிறைய குதிரை எல்லாத்தையும் அழைக்க கொண்டான்ட்டான். நம்ம குதிரை இல்லாத வேற வச்சுக்க. அப்ப ஸ்டெப்பி புல்வெளி கிட்ட போனோம், நம்ம குதிரை வரணும்னா புதியா அந்த கருங்கடல் அந்த பகுதியை இருக்கக்கூடிய புல்வெளி காணும் மத்திய ஆசியாவில். அப்போ இவன் மாடுதான் இவனுக்கு செல்வம். ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். மாட்டினுடைய உணவுகள் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இவனுக்கு செல்வமாக இருக்குது. இவனை விட இவன் பணக்காரனா இல்லையாப்பா? இவனை விட இவன் பணக்காரன். ஆடு 20-30 ஆடு மேய்க்கிறான், 40-50 மாடு மேய்க்கிறான். அப்போ இவங்கிட்ட கொள்ளடிச்சுன்னு போவானா போக மாட்டானா? இன்னைக்கு ஏன் நம்ம பணக்காரன வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளடிக்காம இருக்கிறோம்? கொள்ளை அடிக்கலாமா? ஏன் அடிக்கல? அடிக்க கூடாதுங்கிறது இல்ல, ஏன் அடிக்கலாம்? ஏன் அடிக்கல கேள்வி. ஒண்ணு அமெரிக்காவில ஒரு 2 மணி நேரம் கரண்ட் இல்லாம போகட்டும், என்ன ஆகுது? என்னப்பா ஆகுது? பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ள பூந்து அடிச்சு கொள்ளடிச்சிடறாங்க. பேப்பர்ல பாக்குறோமா இல்லையா? நியூஸ்ல கேட்கறோமா இல்லையா? ஏன் எந்த சிசிடிவி ஒர்க் பண்ணாது? எவன் ஏதோ தூக்கின்னு போனான்னு தெரியாது. ஓ, இங்க கரூர்லயா ஒரு பெண்ணு மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு இல்ல? டிஎம்கே இல்ல, எந்த ஊருக்கு அது? ஒரு பள்ளியில பிரச்சனை ஆச்சு. கள்ளக்குறிச்சியில ஒரு பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. மக்கள்லாம் உள்ள நுழைஞ்சானுங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விழுந்த இடத்த போய் கண்ணீர் விட்டானுங்களா? என்ன பண்ணானுங்க? அச்சு வருஷானுங்க பெஞ்சு டேபிள் தூக்கின்னு போனாங்க. உண்டா இல்லையா? ஏன் செக்யூரிட்டி இல்ல, சட்டம் அவனை பெருசா தண்டிக்காது. இப்ப ஏன் நம்ம செல்வந்தர் விட்ட கொள்ள அவன் கூட போய் எவ்வளவு வச்சுக்கிறான்ல, நமக்கு இல்லாம தான் இருக்குது. ஏன் நம்ம அடிக்காம இருக்கிறான்? சட்ட பாதுகாப்பு, சட்டம்ன்ற ஒண்ணு மத்தியில இல்லைன்னா அச்சிடலாம். இவனுக்கு எந்த சட்டமும் கிடையாது. நான் சொல்றது, ஆகவே இவங்களை சேர்ந்து சண்டை போடுறாங்க. எதுக்காக? மாட்டுக்காக. அப்ப முதல் சண்டை மாடுபிடி சண்டை. தமிழுடைய முதல் சண்டை என்னது? மாடுபிடி சண்டை. மாடு இந்த மாடுபிடி சண்டை தான் ஃபர்ஸ்ட். இந்த மாட்டை மாடு அது முக்கியமா பசுமாடு, அதான் இனவிருத்தி செஞ்சு இனத்தை பெருக்கும், புரியுதா? அதனாலதான் வெளிநாட்டுல போர் நடக்கும்போது பெண்களை கவர்ந்துட்டு வந்துருவானுங்க. ஏன்னா வம்ச விருத்திக்கு வேற வழி இல்லை, புரியுதா? சரி, இப்ப மாடுபிடி சண்டை. இந்த மாடுபிடி சண்டையில இவன் போய் இவன் கிட்ட இருந்து நிறைனா பசுமாடு, நிறை கூட்டம், நிறைனா பசுமாட்டு கூட்டம், மந்தை கூட்டம் சொல்ல, பசுமாட்டு மந்தை நிறைனா. இந்த நிறையை கவர்தல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இவன் போய் கவருவான். அவன் என்ன பண்ணுவான்? ஓட்டிமோங்க கொடுத்துருவானா? அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி அடிச்சு எடுத்துட்டு போவான். அப்போ நிறை கவர்தல் ஒண்ணு, நிறை மீட்டல் ஒண்ணு. புரிஞ்சுச்சா தம்பி உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? நிறை மீட்டல் ஒண்ணு. இதுதான் தமிழர்களுடைய ஆதி காலத்து சண்டை. அதைத்தான் திருவள்ளுவர், தொல்காப்பியர் போன்றவர்கள் அழகான கலை சொல்லாக்கி வெற்றி, கரந்தை அப்படின்னு பேர் சொல்றாங்க. இதெல்லாம் பிற்காலத்து. ஆனா இந்த போர் முறை தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போர் முறை, புரியுதா? இந்த போர் முறைகள் இப்ப புறநானூறு எடுத்துக்கோ.